மீதான மாவட்ட செயலாளரோட மனைவியே சொல்றாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்லாம் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 2 நாள் கழித்து அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வருது? அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அதே மாவட்டத்துடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருக்கலாம். 2 நாள் கழித்து தன்னுடைய கணவர் கைது செய்யப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதற்கான கருத்துக்களை முன்னெடுக்கிறவங்க 2 நாட்கள் 3 நாட்களா எங்க போனாங்க? நான் இன்னும் கூட கேட்கிறேன். சரி, அப்படி சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அதற்கான ஆவணங்களை நேரடியா விசாரணை கமிஷன்ல போய் சொல்லலாம். எந்த இடங்கள்ல நீங்க எல்லாரும் லைவ் போட்டீங்கல்ல, அப்படி யாராவது ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த லைவ்ல யாரோ ஒருத்தரோட லைவ்ல வரும்ல, உங்களுடைய லைவ்ல ஏதோ ஒரு சேனல் லைவ், ஏதோ ஒரு யூடியூப் லைவ்ல ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கும்ல, அது மாதிரி இருக்குல்ல. ஒரு தம்பி ஒருத்தர் பேசுவார் பாருங்க, அந்த வீடியோ போடுறது. அவங்க அங்க ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கட்டும், விசாரணை ஆணையம் விசாரிக்கட்டும். இந்த சம்பவங்களை பாருங்க. இது உங்களை மாதிரி ஒரு பாத்தீங்கல்ல. சமீபத்தில் வந்த எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜயா 10 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட அதாவது அரசியல் ரீதியா கருத்துக்களை முன்வைக்க நினைச்சவங்க அது எடுபடல. தனிப்பட்ட முறையில குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அந்த கருத்துக்களை அதன் மூலியமா ஒரு அவதூறுகளை அல்லது ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்களிடத்துல உருவாக்கலான்னு அவங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. நான் பொதுவா இது அரசியல் இயக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து பொதுவான ஒரு கருத்தை இருக்கக்கூடிய சூழல். இப்ப அந்த துறைகள் இந்த இடத்துல இல்ல, நான் அதுல இருந்து வெளில வந்திருக்கேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதிமுக பொதுச் செயலராக இருக்கட்டும் அல்லது இப்ப வந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், 2016 இருந்து 21 வரைக்கும் இது போன்ற ஒரு சம்பவங்கள், அதாவது டாஸ்மாக்ல 10 ரூபாய்க்கு கீழே கூடுதலா வசூலிக்கப்பட்ட அது சம்பந்தமான புகார்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது 7540. இப்ப போன அதிமுக ஆட்சியில் 10 ரூபாய்க்கு மேல கூடுதலாக வசூலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது 8666. இது கடந்த அதிமுக ஆட்சியில வசூல் பண்ண அபராத தொகை ஏறத்தாழ 14 கோடி ரூபாய் அந்த ஆட்சியில வசூல் பண்ணிருக்காங்க. அபராத தொகைகள் இந்த மாதிரி கூடுதல் விலைக்கு விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அபராத தொகையை வசூலிச்சிருக்காங்க. 2021 பிறகு திமுக ஆட்சியில இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதாவது 10 ரூபாய்க்கு கீழே தொடுக்கப்பட்ட விசாரித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை 18,253. 18,253 விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட புகார்கள். அதேபோல 10 ரூபாய்க்கு மேல 2356 இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 8,51,00,000 ரூபாய் அவர்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. நான் கொஞ்சம் வெளிப்படையாவே உங்ககிட்ட சொல்றேன். நான் இப்ப இந்த 5 வருஷத்துல இது போன்ற புகார்கள் வருகின்ற பொழுது அந்த கூடுதல் தொகை ஒருவருக்கு செல்லுகிறது என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இதுபோன்று கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றது. அப்ப இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி 10 ரூபாய் பழனிசாமி என்று அழைக்கப்படலாம். நான் யதார்த்தமா சொல்றேன். இதே சூழல் தான் கடந்த அதிமுக ஆட்சியிலே இருந்துச்சு. இதே போலதான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதை விட கடுமையான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எடுத்த விட 2 மடங்கு புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கு. அப்ப கடந்த ஆட்சியில் இருக்கப்பட்டது இப்ப நீங்க வசூல் பண்ணது ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு நீங்க சொல்லி அவங்களுடைய பேச்சுக்கள் இருந்தால், அப்ப அவங்களுடைய கருத்து அவங்க ஆட்சியில் வசூலிக்கப்பட்டது அவருக்கு போயிருக்கு. அவர் அதை ஒத்துக்கணும். யாராவது ஒருவர் டாஸ்மாக்ல பணிபுரியக்கூடிய ஒரு எம்ப்ளாயி தொழிலாளி, நாங்க இது போன்ற சம்பவங்களில் எங்க இடத்துல இப்படி ஒரு தவறுகள் நடக்குது, கேட்கறாங்க, பண்றாங்க, யாராவது ஒருத்தர் புகார் சொன்னாங்களா?
அரசியலுக்காக அரசின் மீது புழுதி வாரி தூற்ற வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு எதிர்க்கட்சி தலைவர் அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாதவர் இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். எனக்கு தெரியும், என்னை பத்தி என்னுடைய மக்களுக்கும், என்னுடைய தொகுதி மக்களுக்கும், மாவட்ட மக்களுக்கும் நான் எப்படிப்பட்டவன் என்று, எப்படி மக்களிடத்தில் பழகுகிறேன் என்று என்னுடைய தலைவருக்கு தெரியும். என்னுடைய குணங்கள் என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி இவர் எனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை. இவர் அப்படி இருந்தா இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம். இது போன்ற தவறுகள் நடக்குது, இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம். அதுக்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அதை விட்டுட்டு பொதுவெளியில உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்கள்ல அவர் முன்னெடுப்பாரு. அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதுல ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா? அந்த பாட்டு பாடினவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? போன 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியுமா? இந்த 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நேற்று பாட்டு பாடின அரசியல் தலைவருக்கு தெரியுமா? எதுவுமே பொதுவெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க ஏதோ கொடுக்கறத அந்த இடங்கள்ல ஒரு பாட்டா பாடி பண்ணணுங்கிறதுல மொத்தம் 19 நிமிஷத்துல 10 நிமிஷம் பேசிட்டு இப்ப இது போன்ற ஒரு பேர் இழப்பை உருவாக்கி இருக்காங்க. அதனால நான் இன்னும் கூட சொல்றேன், நான் அதுல அந்த போடப்பட்ட இப்ப வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க. அது நீதிமன்றத்தில் இப்ப விசாரணையில் இருக்கு. மொத்தம் அதுல போட்டதே 41 வழக்கு. ஏற்கனவே இது போன்ற புகார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுல 34 வழக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் போட்டது. இடி எடுத்திருக்கிற கேஸ்ல 34 கேஸ் போன அதிமுக ஆட்சியில போடப்பட்ட கேஸ். 7 கேஸ் தான் 2021 பிறகு திமுக ஆட்சியில போடப்பட்ட கேஸ். ஆனா விசாரணை போன ஆட்சியை பத்தி விசாரிக்காம இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு மட்டும் விசாரிப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு. நீதிமன்ற வழக்கு முடியிட்டு இது சம்பந்தம் இன்னும் முழு விவரங்களை சொல்றேன். நீங்க அந்த கருத்தை கேட்டதுனால என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, 2 மடங்கு அது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு துரிதமாக நிர்வாகம் செயல்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இது போன்ற தவறுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மக்களிடத்தில் எடுபடாமல், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும், தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக பொதுவெளியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். அது அரசியல் இயக்கங்கள் உணராமல் மீண்டும் மீண்டும் ஒரு பொய் செய்தியை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள்.